துளசி பூஜை பண்ணுறலா? ஆமாப்பா. ஓ, டெய்லி விளக்கு ஏற்றுவலா துளசிக்கு? ஆமாம், விளக்கு ஏற்றுவேன். சரிம்மா, ஓகே. நம்ம வீடியோ போட்டுருக்கோம் இல்லையா? இந்த வீடியோவில் ஒருத்தர் கேட்டிருந்தா, சுகருக்கு சொல்லுங்க மாமி அப்படின்னு. அதாவது இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை வந்து என்னன்னு பார்த்தாக்கா சுகர். யாரை கேளு, டயபெட்டிஸ், எனக்கு சுகர் எனக்கு சுகர் எனக்கு சுகர். பிறந்த குழந்தைலேருந்து வயசானவா வரைக்கும் இன்னைக்கு வந்து சுகர் சுகர்னு எல்லாரும் சாப்பிட்றதுக்கே பயப்படுறா. கொஞ்சம் அதை பற்றி சொல்லுங்க. சுகர் வந்து அந்த காலத்தில் சுகர் வந்து யாருக்கும் ஜாஸ்தி இருந்ததா கேள்விப்பட்டதில்லை. ஆனால் இப்போ வந்து எல்லாம் பிறந்த குழந்தை கூட சுகருங்கிறா. சுகரை பற்றி பயப்படவே வேண்டாம். காத்தால தூங்கி எழுந்தோடனே இவ்வளோ வெந்தயத்தை வறுக்க வேண்டாம், ஊற வைக்க வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். அப்படியே கடையில் வாங்கிட்டு அது நல்லா கல் இருக்கான்னு பார்த்துட்டு அதை நல்லா பொடி பண்ணி வச்சுட்டு பல்லு தேய்ச்ச உடனே வந்து ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை போட்டு தீர்த்தம் குடிங்கோ. குடிச்சனாலே அதை கண்டினியூவாக குடிச்சுன்னு வாங்கோ. அதாவது ஒரு நாளைக்கு சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் வந்து நிறுத்திடக்கூடாது. தொடர்ந்து தினமும் பல் தேய்ச்ச உடனே வெறும் வயிற்றுல அந்த வெந்தயத்தை போட்டாலே சுகர் வராது. நான் வந்து 10 வருஷமா வெந்தயம் சாப்பிட்டு இருக்கேன். உங்களுக்கு சுகர் கிடையாது? சுகர் கிடையாது. ஓ, நார்மல்ல தான் இருக்கு. ஆனாலும் நீங்க செக் பண்ணிக்குவீங்க? 3 மாசத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணிப்பேன். வருஷத்துக்கு ஒரு தடவை கம்ப்ளீட் செக்அப் பண்ணிப்பேன். எனக்கு வந்து காத்தாலையும் சாயந்தரம் 20 நிமிஷம் நடப்பேன். 20 நிமிஷமோ 30 நிமிஷமோ அவளுக்கு முடிஞ்ச மட்டும் நடந்தாலே சுகர் வராது. சர்க்கரை சாப்பிட்டதுனால சுகர் வரும்னு எல்லாரும் பயப்படுறா. அதுக்குன்னு சர்க்கரையே சாப்பிடாம இருக்க கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுங்க. கொஞ்சம் கண்ட்ரோலாவும் இருக்கலாம். அதனால ஒன்றும் பயம் கிடையாது. அதாவது அளவோட சாப்பிடணும். எதுவுமே அளவுக்கு மீறினால் அமிர்தம் விஷம். கரெக்ட். அதனால எல்லாரும் அந்த அளவோடு சாப்பிடணும். அதே சமயத்தில் நீங்கள் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, சுகர் இருந்தாலும் பயப்படாமல், அதே சமயத்தில் அதுக்கான என்ன மாத்திரைகள் இருக்கோ அதே மாதிரி ரெகுலராக செக்கப் போகணும். 3 மாதம்னா 3 மாதம். இப்போ வெந்தயப்பொடி சாப்பிடுங்க. வெந்தயப்பொடிக்கு எதுவுமே இல்லை, வேற எதுவுமே, எல்லாத்துக்கும் நல்லது. அது சுகருக்கும் நல்லது, உடம்பு குளிர்ச்சியாகவும் இருக்கும். அதனால வெந்தயப்பொடியை தினமும் சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு டாக்டர்கிட்ட 3 மாசம் கூட செக்அப் போங்க. வருஷத்துக்கு ஒரு கம்ப்ளீட் செக்அப் பண்ணீங்க. சுகர் வராது. வந்தாலும் பயப்படக்கூடாது. சரிம்மா. அப்புறம் அந்த நாவல் பொடி, அந்த நாவப்பழப்பொடி, அது இது முருங்கை பொடி, அதெல்லாம் எக்ஸ்ட்ராவா நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதாவது அதை டெய்லி எடுத்துக்கணுமோ இல்லையோ, நான் வெந்தய பொடி எடுத்துக்கணும். நாட்டு மருந்து கடையில எல்லாமே கிடைக்கிறது. எல்லா ஊர்லயும் எல்லாமே கிடைக்கிறது. அந்த பொடிகளையும் வாங்கி வச்சுட்டு சாப்பிடலாம். ரொம்ப பயப்பட வேண்டாம். இல்லை, சில பேருக்கு வந்து சுகர் வந்துட்டு எனக்கு கட்டவரல் எடுத்துட்டா அது எடுத்துட்டா அப்படின்னா அவள் வந்து அந்த கண்ட்ரோல் இல்லாமல் போனதுனால தான். கண்ட்ரோல் இல்லாமல் ரொம்ப அதிகம் சாதமே வந்து கொஞ்சம் லிமிட்டாக தான் சாப்பிடணும். காய்கறி நிறையா சாப்பிடலாம். சாதம் சாப்பிடுங்க, ஒரு வேளை சாப்பிடுங்க, கொஞ்சமாக சாப்பிடுங்க. அதாவது நிறைய சாப்பிட்டுட்டு இருந்தாலே சுகர் ஏறும். அதெல்லாம் மனசில் அழுத்தம் கவலை இருந்தாலும் சுகர் ஏறும். கவலைப்படாதுங்க, வயிறு நிறைய சாப்பிடுங்க. அதுக்குன்னு நிறைய சாப்பிட வேண்டாம், கொஞ்சமாக சாப்பிடுங்க. கண்ட்ரோலாக இருந்தாலே சுகர் ஏறாது. கண்ட்ரோலாக இருக்கணும். அதே மாதிரி சாயந்தரத்துலேயும் நீங்கள் வந்து நைட்டும் சாப்பிட்டு படுக்கணும். சாப்பிடாமல் இருக்கக்கூடாது. எல்லாமே அளவோடு இருக்கணும். மருந்து மாத்திரைகளை கரெக்டாக எடுத்துக்கணும். ஒரு நாள் சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் சாப்பிடாம, இந்த பழமொழி சொல்வாள், என்னது, அரச மரத்தை சுற்றிட்டு அடி வைத்த தொட்டு பாருங்கப்பா, அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. டெய்லி மாத்திரையை சாப்பிடுங்க. டெய்லி வெந்தயப்பொடி எடுத்துக்கணும். நிறைய தண்ணி குடிக்கணும். எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ உடம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும். ரெகுலர் செக்கப் போகணும். 3 மாதத்துக்கு ஒரு செக்கப் போனால் போகிறோம். வருஷத்துக்கு ஒரு தடவை கம்ப்ளீட் செக்கப் பண்ணிக்கணும். ஆமாம். ஓகே. இதில் வந்து இந்த சர்க்கரை வந்துடுதுன்னா சப்பாத்தி தான் சாப்பிடணும் அதெல்லாம் கிடையாது. நைட்டு நான் வந்து எது வேணாலும் சாப்பிடுவேன். அதாவது டிஃபன் 2 தோசை, நிறைய சாப்பிடக்கூடாது. அதுக்குன்னு ரொம்ப சாப்பிடாம இருக்கக்கூடாது. அதாவது ராத்திரியில கம்மியா சாப்பிடணும். கம்மியா சாப்பிட்டாதான் நம்மளுக்கு கொஞ்சம். காலையில ராஜா மாதிரி சாப்பிடணும், ராத்திரி பிச்சைக்கார மாதிரி சாப்பிடணும். ஆமா ஆமா ஆமா. ஏன்னா ரொம்ப சாப்பிடக்கூடாது. அதனால 2 தோசை இல்லை 2 இட்லி இல்லை ஒரு கப்பு உப்புமா, அது மாதிரி ஏதாவது சாப்பிடலாம். இல்லை வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா இப்போதான் நிறைய வந்திருக்கு. வராகி அது இது கோதுமை எல்லாமே சாப்பிட்றா. என்ன வேணா சாப்பிடுங்க. ஆனால் கொஞ்சமா சாப்பிட்டு மாத்திரை வரகு எல்லாமே நிறைய என்னென்னமோ சாப்பிட்றா. சிவப்பரிசி, அந்த அரிசி, இந்த அரிசி சாப்பிட்றா. எது வேணா சாப்பிட்டோம். ஆனால் சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டு கொஞ்சமா சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டுட்டாலே வராது, சுகர் வராது.
கண்ட்ரோல்ல இருக்கும். நீங்க சுகர் வந்தாலும் கண்ட்ரோலில் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு அந்த மாதிரி ஆயிடுத்து. அது மாதிரி காய்கறிகள் நிறையா சாப்பிட்டுக்கணும். கார்போஹைட்ரேட்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். ஆனால் இப்போ எல்லாருக்குமே சுகர், எங்க பாரு சுகர் இல்லாதவாலே இல்லை. சுகரு, தைராய்டு தைராய்டு கூட அவ்வளோக்கா நான் கேள்விப்படல. சுகர் யாரை பார்த்தாலும் சுகர் சுகருங்கிறவையா, மற்றபடி ஒன்றும் இல்லை. ஆனால் சுகர் வந்ததுனால பயப்படாதுங்க, வரும் பயமே இல்லை, எல்லாருக்கும் இருக்கு அது. சரி சரி, ஓகே. என் சேனலை பார்த்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். வணக்கம்.